வாங்க 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 வாங்க. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. ஏற்புரை வழங்க இயலாததால் கவிதா அவர்கள் நமக்கு காணொளியில் காட்சி தந்தார். நன்றி. இரண்டாவது நூலாக சகியே, அதை எழுதியவர் மனோகரன். சிறப்புரை வழங்க செல்வி ஆவுலட்சுமி அவர்களை வரவேற்கிறேன். இந்த மைக்கு வணக்கம். என் பேர் ஆவுடலட்சுமி. நான் முதுகலை 2ஆம் ஆண்டு தமிழ் இலக்கியம் படிக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நூல் சகியே, திரு மனோகரன் அவர்கள் எழுதின நூல் அது. இதுல சொல்லணும்னா முதல்ல நான் தேங்க்ஸ் சொல்றது சைமனுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு புக் வாசிக்கிற ஹேபிட் கிடையாது. என் சுத்தி இருக்கிற எல்லாருமே புக் வாசிப்பாங்க. ஐஸ்வர்யா அக்கா ஆகட்டும், மகாலட்சுமி ஆகட்டும், கமலி ஆகட்டும், எனக்கு சுத்தி இருக்கிற எல்லாமே புக் வாசிப்பாங்க. ஆனால் எனக்கு பெரிய நாட்டம் கிடையாது. அது தெரிஞ்சும் லாஸ்ட் டைம் ஒரு தடவை நான் ரிவ்யூ கொடுத்துருந்தேன். நான் என் ரிவ்யூ பார்த்து திருப்பி இந்த புக்கை கொடுத்து ரிவ்யூ பண்ணுமா கொடுத்துருக்காங்க. அந்த நம்பிக்கையை நான் பாருட்டு அப்புறம் இந்த புக்கை பத்தி பேசணும்னா சகியே. ஆக்சுவலா இது ஒரு காதல் கவிதை தான். ஆனா சகின்னு பேர் வச்சிருக்காங்க. சகின்றதுக்கு அர்த்தம் தோழின்னு அர்த்தம். நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமா அப்பா அம்மாக்கு அப்புறம் நமக்கு ஒரு துணையா இருக்க போறது நம்ம கணவனோ மனைவியோ நமக்கு வர துணையாக தான் இருக்கும். அவங்க நமக்கு ஒரு தோழியாகவோ தோழனாகவோ இருந்தா அந்த அன்பு இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றது இந்த டைட்டில் மூலமாவே நம்மளால சொல்ல முடியுது. இது காதல் கவிதைக்கு பொருத்தமான தலைப்பா சகின்றது இருக்கும்னு நினைக்கிறேன் நானு. ஒரு சில கவிதைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதை மட்டும் சொல்றேன். கண்ணம்மா என் காதலி அப்படின்னு ஒரு தலைப்பின் கீழே கொடுத்திருந்தாங்க. ஏன் இந்த தயக்கம்? தயங்காமல் பயணிப்போம், வாழ்வின் எல்லை கடந்த பின் முடிவெடுப்போம், அதுவரை வாழ்ந்து விட்டு போவோம் வா. அதாவது நமக்கு நம்ம கூடயே ஒருத்தங்க டிராவல் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு மேல நமக்கு அஃபெக்ஷன் இருக்கும். ஃபுல்லா லவ்வா தான் போகும். ஒரு அஃபெக்ஷன் இருக்கும். ஆனா அவங்கள்ட்ட சொல்ல முடியாது. ஒரு தயக்கம் இருக்கும். ஏன்னா இது நல்ல முடிவா கொண்டு முடியுமா, கண்டிப்பா கல்யாணத்துல போய் முடியுமா அப்படின்ற ஏக்கம் இருக்கும். ஸோ 2 பேருமே சொல்லிக்காம இருப்போம். அதான் ஏன் இந்த தயக்கம்? தயங்காமலே நம்ம ஒன்னாவே பயணிப்போம், சொல்லிக்க வேண்டாம். வாழ்வின் எல்லை கடந்து போயிடும், அதுக்கான நேரம் வரும்போது நம்ம முடிவெடுப்போம், அதுவரை வாழ்ந்து விட்டு போவோம் வா அப்படின்னு இருப்பாங்க. இது எனக்கு ரொம்ப ஈர்த்த கவிதையா ரொம்ப இருந்துச்சு. ரொம்ப எப்படி சொல்ல, நிறைய பேர் சொல்ல நினைக்கிற ஒரு விஷயத்த உள்ள இருந்து அந்த வார்த்தைகளால அலங்கரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு கவிதை. கரையும் காகத்தின் பசியை கூட அறிந்து விடுகிறேன் அன்றாடம், ஆனால் என்ன நான் செய்துவிட்டேன் என்று என்னுடன் இவ்வளவு மௌன போராட்டம் என்றுதான் இன்று வரை விளங்கவில்லை. போதும் கொஞ்சம் அந்த மௌனத்திற்கு ஓய்வு கொடுத்து விட்டு வா, நாமும் மனம் விட்டு பேசலாம் அப்படின்னு இருக்கும். இது ஒரு பொதுவாகவே பெண்ணோட மனசு யாரையும் புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான் நினைக்கிறேன். ஏன்னா பெண்களுக்கே பாதி நேரம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு புரியாது. அது ஒரு ஆணா இருந்து அதுவும் கூட டிராவல் பண்ற ஆணா இருந்து அதை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை தான் இந்த இடத்துல அழகா சொல்லியிருக்காங்க. கரையும் காகத்தோட பசியை கூட அவங்களால அறிஞ்சுக்க முடியுது. ஆனா அந்த பொண்ணோட மனசுல இருக்கிறது புரியல, ஏன் அமைதியா இருக்க முடியல, எதுக்கு அவங்க டென்ஷனா இருப்பாங்கன்னு தெரியாது. அது நமக்கு புரிஞ்சுக்க முடியாது. இன்னும் கொஞ்சம் டிராவல் பண்ண கூட தான் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இன்னும் கேட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான். எண்டிங் வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அதை ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. மற்றும் ஒரு கவிதை. நெருக்கமும் தயக்கமும், அந்த தலைப்பே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. தனிமையில் இருப்போருக்கு அதிக புகைப்படங்கள் கிடைப்பதில்லை. இந்த செல்ஃபி என்ற ஒரு அப்டேட் வரும் வரை வாழ்விலும் அப்படி ஏதாவது ஒரு அப்டேட் வந்தால் சிறப்புதான். காத்திருப்பின் காதலனாய் சகியே அப்படின்னு இருந்துச்சு. இப்போ செல்ஃபி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு யாராவது போட்டோ எடுத்து கொடுக்கணும், இன்னொருத்தவங்க போட்டோ எடுத்து கொடுக்கணும். ஆனா செல்ஃபி வந்ததுக்கு அப்புறம் தனிமையில் இருக்கவங்க எல்லாம் இன்ட்ரோவர்ட்டா இருக்கவங்க பெருசா கேட்டுக்க மாட்டாங்க, எனக்கு எடுத்து கொடு அப்படின்னு சொல்லி போட்டோஸ் இருக்காது. அந்த மாதிரி தனிமையில இருக்கிறவங்க தனக்கு ஒரு சகி என் ஃப்ரெண்ட் இன்டெரக்டா லவ் ப்ரப்போஸ் பண்ற மாதிரி இருக்கு, நீ என் கூட வந்தா என் லைஃப் கம்ப்ளீட் ஆயிரும், அந்த மாதிரி தனிமையில இருக்க நிறைவடைஞ்சுன்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் அனுதினமும் கேட்கும் ஏதாவது ஒரு பாடலின் வரியாவது அவளுக்கானதாய் என் மனதில் தோன்றி விடுகிறது. பாடலாசிரியர் எதை எண்ணி எழுதியிருப்பாரோ நான் காப்பி ரைட்ஸ் இல்லாமல் களவாடி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு இருந்துச்சு. இது உண்மை, முற்றிலுமான உண்மையான விஷயம். நம்ம எந்த லவ் சாங் கேட்டாலும் நமக்கு யாரை சிங்க் ஆகுதோ அவங்களுக்கு கூட நம்ம படம் யோசிச்சுப்போம். ஏதோ நம்மளே ஓன் லிரிசிஸ்ட் மாதிரி அவங்க எதை நம்ம கிரியேட் பண்ணி பார்த்துப்போம். இது பெண்ணே உனது மென்னீரை பார்த்தேன்னு பாட்டு ஓடனா ஏன் கிளப்பர் தான்டா அப்படின்ற மாதிரி தோணும். இந்த மாதிரி ஒரு விஷயமும் நம்ம லைஃப்ல நம்ம ஃபீல் பண்ணதை அவங்க எழுதியிருக்காங்கன்னு எனக்கு தோணுச்சு. அந்த மாதிரி நிறைய கவிதைகள் இருக்கு. ஆனா நான் கவிதை ஃபுல்லா சொல்லிட்டா நீங்க புக் வாங்க மாட்டீங்க. அதனால நீங்க புக் வாங்கி படிங்க, அது உங்களுக்கே நல்லா இருக்கும். நிறைய கவிதைகள் இருந்துச்சு. இன்னொன்னு இது முதல் ஸ்டார்டிங் எழுதுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு சில புக்கு படிக்கும் போது தொடர்ச்சியா இருந்த மாதிரி இருந்துச்சு. திடீர்னு சகியான லவ்வருக்கு எழுதியிருந்தாரு. இன்னொரு இதுல
பேருந்துல போகும்போது பெண்களை சைட் அடிச்சுட்டு போறது எழுதியிருந்தாரு. இப்போ அந்த பொண்ணுக்கு எழுதுறாங்க இல்ல பெண்களுக்கு எழுதுறாரான்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு. நிறைய விஷயத்த அவங்க ஸ்டார்டிங்ல தொகுப்புரையில ஃப்ரண்ட்ல எழுதியிருந்தாரு, தன்னுரையில் எழுதியிருந்தாரு. என்னோட சின்ன சின்ன கவிதை அப்பப்போ எழுதுனது வந்து நான் மொத்தமா போட்டு இந்த நூலை வெளியிட்டிருக்கேன்னு போட்டிருந்தாரு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது மேலும் சிறக்க வாழ்த்துக்களை கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. மம்மி டாடி ஒயிட் ரைஸ் வெள்ளச்சாமி வந்திருக்கு. சர்ப்ரைஸ் பண்ணுங்க.